ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் போயிட்டுருக்கு. இவங்கெல்லாம் வந்து பேசுகிறத பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி நாடி நரம்பெல்லாம் அப்படி கோவமாக வருது. காரணம், இந்த பிரதீப் வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிராக முக்கால்வாசி வீடு வந்துட்டு போர்க்கொடி தூக்குனாங்க. ஆனால் வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்த தினேஷ், அர்ச்சனா, அதுக்கப்புறம் நம்ம விசித்ரா, இவங்க மட்டும்தான் வந்துட்டு அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. மற்றபடி எல்லாருமே வந்துட்டு நம்ம பிரதீப்க்கு அகேன்ஸ்டாக இருந்தாங்க. ஒரு பிளானை போட்டாங்க இந்த மாயா பூர்ணிமா, அந்த புள்ளி கேங் டீம். அது கூட விஷ்ணு இருந்தாப்புல. விஷ்ணு எவ்வளோ பேச்சு பேசினா உங்களுக்கே தெரியும். இப்போ வந்துட்டு விஷ்ணுவோட பார்வைக்கு பிரதீப் வந்து குட் பிளேயராக என்னத்தை சொல்கிறது. இதே மாதிரி தான் லாஸ்ட்டு ஒரு 2 நாளுக்கு முன்னாடியும் வந்துட்டு பூர்ணிமா கிட்ட சொல்கிறாப்புல பிரதீப் ரொம்ப நல்ல பிளேயர் அப்படின்னு. உங்களுக்கு வந்து இப்போ தான் நல்ல பிளேயர் தெரியுது, நீங்களாம் வந்து சதி பண்ணி வெளியே அனுப்பும்போது தெரியல. ஆனால் சதி பண்ணி அனுப்பிச்சு அவர் வந்து வெளியே கஷ்டப்பட்டுருக்காரு. நீங்கள் நல்லா 3 வேளை சோத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா சம்பளத்தையும் வாங்கிக்கின்னு இல்லாத அட்டவணைகளும் பண்ணிக்கிட்டு கடைசியில் வந்து வெளியில் போன அவரை வந்துட்டு நல்ல பிளேயர் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? என்னத்தோ சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதில் இவர் வந்துட்டு மாயாவை சொல்கிறார். அதனால தான் நான் வந்துட்டு ஹெட்லைன்லேயே போட்டிருப்பேன், மாயா முகத்தெரிய கிழித்த பச்சோந்தி விஷ்ணுன்னு. ஏன்னா விஷ்ணுவோட கேரக்டர் எப்படின்னா பச்சோந்தி மாதிரி ஒரு வாரம் ஒருத்தங்க கூட இருப்பார். அந்த பல்ஸை பார்ப்பார். அந்த கிளாப்ஸ் வச்சு யாருக்கு வந்து அதிகப்படியாக வருது அங்கே போய் ஒட்டிப்பார். இப்போ வந்து கிளாப்ஸ் கம்மியாக வந்துட்டு அந்த அதிகப்படியாக வந்த ஆட்களுக்கே வந்துச்சுன்னா டப்பால்னு ஆப்போசிட்டில் இருக்கிற பூர்ணிமா மாயா கிட்டே போய் உட்காந்துப்பார். இந்த மாதிரி மாறி பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் அவருக்கு ஒரு பேரே பச்சோந்தி. சரிங்களா? இங்கே வந்து விக்ரமுக்கு வந்து விஷ்ணு வந்துட்டு அந்த ஒரு சில அறிவுரைகள் சொல்கிறார். ஏண்டா டேய் அப்படி தான் ஆரம்பிப்பாப்புல. ஏண்டா நீ யாரா பெரிய ஆள் நினச்சிட்ருக்கியா? அப்பேற்பட்ட பிரதீப்பே அவங்க வந்து பிளான் பண்ணி அடித்தாங்க. பிரதீப் எவ்வளோ பெரிய குட் பிளேயர் அப்படின்றாரு. ஸோ பிரதீப் இருக்கும் போதெல்லாம் நல்லா கலாய்க்கிறது, போனதுக்கப்புறமா குட் பிளேயரு கட் பிளேயரு என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவனையே அடித்தாங்க. அதுவும் அண்ணன் தங்கச்சி விஷயத்தை வச்சு. அந்த ரேங்கிங் டாஸ்க்லாம் நீ பார்க்கல, ஞாபகம் இல்லை அந்த ட்ராமாவை? அதுவும் பட்டத்தை நான் வச்சுக்கிறேன், காசை நீ வச்சுக்கிறியா அப்படின்னு ஒரு டீல் வேறு இவங்களுக்கு. இதே இவங்க இப்படி பேசிட்டு கடைசியில் வெளியில் போனால் அதை பற்றி கண்டுக்கூட மாட்டாங்க. இவங்களாம் பேசுகிறாங்க. அதேமாதிரி ஒரே ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிது, போட்டாங்க பார்த்தியா? ஒரே ஒரு சான்ஸ் தான் கிடச்சிது, உடனே அவனை அடித்து தூக்குனாங்க பார்த்தியா? அதுதான் அந்த மாயா டீம். அதேமாதிரி எல்லாமே அவங்க பண்ணுறது எல்லாமே ஒரு மைண்ட் கேம். அவங்களுக்கு தேவைப்படுறவங்கள கூட வச்சுப்பாங்க, தேவையில்லாதவங்கள வெளியே அனுப்பிச்சுடுவாங்க. அதே மாதிரி அந்த கோட்டாஸ்க்கு இந்த எவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு எடுத்து வந்து வச்சாங்க. ஏன் அந்த பிரதீப் வெளியே போகிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள், பிரதீப் போகும்போது நடந்த விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கலாமே. ஏன்னா அவங்க பண்ணது தப்புன்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு பேசுகிறாரு. கரெக்டாக தான் வெக்கனையாக தான் பேசுகிறாரு நம்ம விஷ்ணு. ஆனால் அந்த சதி பண்ணும்போது நீங்களும் தானே கூட வந்துட்டு அந்த சிவப்பு கலர் துணியை தூக்குனது, பிரதீப்பை வச்சு செஞ்சது எல்லாமே நீங்களும் பண்ணீங்களே. ஈவன் லாஸ்ட்டாக வந்து பிரதீப் வந்துட்டு நான் பண்ண தப்பு தான், அதுக்கு நான் வந்து ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு இவர் சொல்கிறார், இல்லை தம்பி, நீ ஜெயில் தண்டனை அனுபவிச்சிட்டோன்னா அங்கே வந்துட்டு தண்டனை கொடுக்க முடியாது கமலஹாசன் அவர்களால், அதனால் உனக்காக நாங்கள் பெரிய வேட்டு வச்சுருக்கோன்னு சொன்னாப்புல. இப்போ இவருக்கு பிரதீப் வந்து குட் பிளேயராக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.